வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஎன்பிசி குரூப் 4க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அதை எப்படி செக் பண்ணுறது, நம்மளுடைய ரேங்க் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ரேங்க் என்ன ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க, ஓவராலில் நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த செக் பண்ணிவிட்டு இதுக்கான ஜாப் வந்து நமக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 99% அதாவது 100% மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இதுக்கு மேலே எவ்வளோ பெர்சன்டேஜில், அதாவது எவ்வளோ மார்க் எவ்வளோ ரேங்க்கில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம எப்படி ஜாப் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நமக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து மொத்த டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணணும். அது வந்து ஜேஏ அண்ட் விஓவுக்கு வந்து டோட்டல் வேக்கன்சி வந்து 2187 வேக்கன்சி. அதை வந்து எவ்வளோ வேக்கன்சி, அதாவது எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஜென்ரலில் வந்து வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து உங்களுடைய ரேங்க் வந்து 677 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 680க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுவே பிசி கேட்டகரியில் வந்து 579, பிசிஎம்மில் வந்து 76, எம்பிசியில் வந்து 437, எஸ்சியில் வந்து 329, எஸ்டியில் வந்து 21. இந்த ரேங்க்கில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஓஓ போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டிங் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100% வந்து சொல்லலாம். டைப்பிங்க்கு வந்து, அதாவது டைப்பிஸ்ட்டில் வந்து நீங்கள் அதாவது உங்களுடைய டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கான ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 431, பிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 368, பிசிஎம்மில் இருந்தீங்கன்னா 48, எம்பிசியில் இருந்தீங்கன்னா 278வது ரேங்க்கு, எஸ்சியில் இருந்தீங்கன்னா 250, எஸ்டியில் வந்து 13. இந்த வேக்கன்சி, அதாவது இந்த ரேங்க்கில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைப்பிஸ்ட்டுக்கான ஜாப் வந்து கிடச்சிரும். அதில் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து மொத்தமே 1392 வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெனோக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி 361 கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நீங்கள் ஜென்ரலில் வந்து 111க்குள்ளே இருக்கணும், பிசியில் 95, பிசிஎம்மில் 12, எம்பிசியில் 72, எஸ்சியில் 64, எஸ்டியில் 4. இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் கிடைக்கும். டோட்டல் வேக்கன்சியும் உங்களுடைய கம்யூனிட்டி வேக்கன்சியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கான ஒரு கிளாரிஃபை வந்துடும். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் வந்து இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கான ஜாப் கிடைக்கிறது வந்து கன்ஃபார்ம். அதுவும் உங்களுக்கான டோட்டல் வேக்கன்சியை வந்து நீங்கள் செக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப்ஸ் வந்து கிடைக்காது. அதாவது வேக்கன்சி அடிப்படையில் தான் உங்களுக்கான கட் ஆஃப்மே வரும். அதாவது இப்போ 2-3 வேணால் தாண்டி போகுமே தவிர டோட்டலாக இதுக்கான வேக்கன்சி வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் மாறாது. அதுவும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால இதில் இருக்கிற ரேங்கை விட ஒரு 10 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு 50% மார்க்ஸ், அதாவது 50% வந்து சதவீதம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த ரேங்க்கில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.